இந்த குரலுக்கும் எண்களுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா ஐயா? கண்டிப்பாக குரல் தானே ஒரு மனிதனுடைய ஆளுமைன்னு கூட சொல்லலாம். ஆளுமை. கண்டிப்பாக இப்போ ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுக்கு ஏற்ற குரல் இருக்கணும். ஆண் இருந்தால் ஆணுக்கு ஏற்ற குரல் இருக்கும். மாறி இருந்தாலும் சரியாக வராது. ஒரு ஆண் இருக்கிறாரு, அவருக்கு ஆணுனா ஆண் குரல் இருக்கணும். பெண் குரலாக இருந்தானாக்கா அந்த குரல் தான் அவருக்கு ட்ராபேக்ஸ் ஆயிரும். ஒருவேளை அவர் சிங்கர் ஆகணும்னு நினச்சாரு, எப்படி ஆக முடியும்? ஒரு இடத்துல இன்டர்வியூக்குன்னு போனால் கூட அந்த மாதிரி ஒரு தான் அவன் எடுக்க மாட்டான் அவன். ஏன்னா அவனுக்கு வந்து ஆளுமையை எதிர்பார்ப்பான். ஒரு ஒரு கீ போஸ்ட்டில் வேணும்னா, மேனேஜர் மாதிரி வேணும்னா அவன் எடுக்கவே மாட்டான் அவன். ஸோ அப்போது குரல் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் பெறுது. ஏங்க குரல் அது இருக்கிற குரலை வேண்டாம்னு நாங்களாக சொன்னால் அது இருக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா, அது இருக்கிறவங்க அஃபெக்ட் ஆனவங்களுக்குனுடைய மனக்குறை இருக்கும். ஆனால் நாம் அது எண்கள் மூலயமா நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா, ஒருத்தர் 12ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. இயற்கையாகவே அவங்களுக்கு பேரை நீங்கள் 24ல் வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா, 24ல் இருக்குது, வச்சிட்டிங்கன்னு இல்லை, இருக்குது. அவங்க பை பர்த்லே குரல் முதல்ல பை பர்த்லே லேசாக தான் தொந்தரவு இருந்திருக்கும். நீங்கள் ஆப்போசிட் ஏன்னா 3ஆம் நம்பரு 6ஆம் நம்பர் ஆப்போசிட்டு. அந்த பேர் அவங்களுக்கு 6ல் இருந்துச்சுன்னா, 12ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, 24ல் பேர் இருந்துச்சுன்னா, அது டெவலப் ஆகுது. எது டெவலப் ஆகுதில்ல, இவங்க குரல் டெவலப் ஆகும். டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு அவங்கள வந்து மேன்மையாக வர்றதுக்கு வரவிடாம அந்த குரல் வந்துட்டு மாற்றி போயிடும். ஸோ அவங்களுடைய எய்மோ ஆம்பிஷனோ அதனால மூளை உடஞ்சி போயிடும். அப்போ குரல் வளமும் எண்கள் வந்து உள்ளே வந்துட்டு வேலை செய்ய வைக்கிதா? கண்டிப்பாக செய்ய வைக்கும்.